ஹாரிஜியாக்கள் அந்த காலத்தில் இதை பற்றி அன்றைக்கே இந்த மாதிரி விமர்சனம் பண்ணினார்கள். ஹாரிஜியாக்களுக்கு அன்றைக்கே பதில் சொல்லப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாதத்தை ஒன்று வைக்கிறான். இந்த ஹாரிஜியாங்கிறத இந்த இந்த பிரச்சனை எடுத்ததில் இருந்து இந்த ஹாரிஜியாங்கிற ஒரு விளையாட்டு எல்லோரும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதனால் இந்த ஹாரிஜியாவை பற்றியும் சொல்ல வேண்டி இருக்குது. சரி, ஹாரிஜியா பண்ணான்னு சொன்னால் நான் சொன்ன அறிவிப்பாளர் செய்திகளில் யார் ஹாரிஜி, இந்த சொன்ன அறிவிப்பாளர்கள் அதிசயெல்லாம் காட்டினோம்ல, அதில் யார் ஹாரிஜி அப்படி காட்டி சொன்னாலும் பரவாயில்லை. போகிற போக்கில் என்ன செய்யணும், இது ஹாரிஜியாக்கள் அலிக்கு எதிராக செஞ்சது அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல இந்த ஹாரிஜியா விஷயத்தில் எல்லாரும் சேர்த்து கிறுக்கணாக்குறாங்க. எல்லா 72 கூட்டமும் சேர்த்து எல்லா மக்களையும் மடையர்கள் ஆக்குற விதமாக இந்த ஹாரிஜியாங்கிற விஷயத்தை பயன்படுத்துகிறார்கள். ஹாரிஜியாண்டா என்னன்னு கேட்டால், ஹாரிஜியாங்கிறவங்க அலிக்கு எதிராக புரட்சி செஞ்சவர்களை ஹாரிஜியான்னு சொல்லுவாங்க. அலி ஆட்சியில் அவர் பொறுப்பு எடுத்துட்டார்ல, அவருக்கு எதிராக முஆவியாவோட அவர் சண்டை ஒரு பக்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார், இன்னொரு பக்கம் ஹாரிஜியாவோட சண்டை பண்ணுறார். அந்த ஹாரிஜியாக்கள் அலியை எதிர்த்தாங்க. ஹாரிஜியாக்கள் அலிலான எதிராக போரே நடந்துச்சு. அலிலானுக்கும் ஹாரிஜியாக்களுக்கும் யுத்தமே நடந்துச்சு. அதனால் அந்த ஹாரிஜியாக்கள் அலிக்கு எதிராக இருந்தார்கள். அவங்க தான் அந்த அலிக்கு எதிரான கருத்தை எல்லாம் விதைச்சது யாருன்னு கேட்டால் ஹாரிஜியாக்கள் இப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. அலி தான் ஹாரிஜியாக்களை முறியடித்தார், உடைச்சார்னு சொல்லுவாங்க. இப்போ அதனுடைய உண்மைக்கு நம்ம வருவோம். இந்த ஹாரிஜியான்னு சொல்கிறாங்கல்ல, யார் அலி எதிர்த்தாங்களோ இவங்களெல்லாம் அலியோடு இருந்தவர்களா அல்லது ஆரம்பத்தில் அலி எதிர்த்தவர்களா? இந்த ஹாரிஜியான்னு இப்போ சொல்கிறாங்க இல்லைங்க, ஹாரிஜாவை எதிர்த்து நின்றார்ந்து, எந்த ஹாரிஜாவை எதிர்த்து அலி நின்றாரோ அந்த ஹாரிஜியாக்கள் அலியோடு சேர்ந்து கொண்டு முஆவியாவுக்கு எதிராக யுத்தம் செய்தவர்கள். நல்லா விளங்கிக்கணும். முஆவியாவோட யுத்தம் நடக்குதுல, அந்த யுத்தத்தில் இவருடைய பார்ட்டியாக இருந்தவர்களில் ஒரு குரூப்பு தான் ஹாரிஜியான்னு பின்னாடி ஆகுது. ஹாரிஜியான்னு முன்னாடி ஒரு குரூப் இருக்கலை. இந்த ஹாரிஜியாங்கிறதுடைய தோற்றமே எப்படி வருதுன்னு கேட்டால், அதாவது அலிக்கும் முஆவியாவுக்கும் சண்டை. அந்த அலிக்கு முஆவியாவுக்கு சண்டை வரும் பொழுது இங்கிட்டும் சகாபி இறந்துடக்கூடாது, அங்கிட்டும் சகாபி இறந்துடக்கூடாது, தாபியன்கள் இருக்கிறாங்க அப்படின்னு வேணாங்கிற கருத்தோடு நிறைய பேர் இருப்பாங்க. அது அலியுடைய அந்த வரலாறில் விரிவாக நான் சொல்லிக்கிடுவோம். அப்போ சமரசம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி முடிவுக்கு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நம்ம சண்டை இல்லாமல் போகிறதா இருந்தால் உங்கள் சைடில் ஒரு ஆள், அலி சைடில் ஒரு நடுவர், முஆவியா சைடில் ஒரு நடுவர், அந்த 2 நடுவரும் கூப்பிட்டு பேசி அவங்க கலந்து எந்த முடிவை சொல்கிறாங்களோ அதை அலியும் ஏற்றுக்கிறேன்னு முஆவியாவும் ஏற்றுக்கிறணும்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. சண்டையை நிப்பாட்டுறதா இருந்தால் சண்டைக்காரனுங்களை உட்காந்து பேசுனாங்கன்னா பிரச்சனை எப்போவுமே தீராது. வேறு மூன்றாம் அந்த குடும்ப விஷயத்துக்கு அதெல்லாம் சொல்லி காட்டுறான். அதைத்தான் ஆதாரமாக வைக்கிறாங்க. கணவன் மனைவி பிரச்சனை இருந்தால் ஃபபாசு ஹக்கமமின் நகலிஹி வ ஹக்கமமின் நகலிஹா, ஆண் தரப்பில் ஒரு நடுவரையும் பெண் தரப்பில் ஒரு நடுவரையும் வைத்து நீங்கள் பேசுங்கள் அப்படின்னு நல்லாவே யொஃபிக்குள்ளாக பைனகுமா, அவங்களுக்கு மத்தியில் அல்ல எனக்கு அவங்களையே பேச விட்டால் முத்திக்கிட்டு போயிட்டுருக்கும். சரி, நீ நெறி உன் சார்பாக ஒரு ஆள், என் சார்பாக ஒரு ஆள்னா நம்ம ஃபில்டர் பண்ணி அந்த இணக்கம் ஏற்படுத்துகிற மாதிரி அந்த செய்தியை கொண்டு போய் சேர்த்து விட்ருவோம். அதுக்காக வேண்டி குரானில் எல்லாம் என்ன செய்யறான்னு கேட்டால், 2 தரப்பில் 2 நடுவரை வச்சு பேசி அவங்க இணக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுவாங்கன்ற அடிப்படையில் ஒரு முடிவு பண்ணி அபு மூசா அஷரி இந்த பக்கம் நடுவராக, அம்ர் இப்னு ஆஸ் அந்த பக்கம் நடுவராக கேட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. நடுவராக போனவொன்னே என்ன ஆகுதுன்னு கேட்டால், இவங்க ஹாரிஜிங்கிறாங்கல்ல, இந்த எல்லா ஆட்களுமே முஆவியாவோட சண்டை பிடிக்கிற படையில் அலியோடு இருக்கிறார்கள். ஹாரிஜியான்னு ஒன்று அப்போ இல்லை, அலி பார்ட்டி தான், அவ்வளோ பேரும் அலி பார்ட்டியாக தான் இருந்தார்கள். அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இதை நாங்கள் ஏற்றுக்கிற மாட்டோம், சண்டையை தொடர்ந்து முஆவியா ஒழிக்கத்தான் வேணும். ஏன்னு கேட்டால் இவங்க தான் கொலையாளிகளில் முக்கியமான ஆட்கள் இருக்கிறாங்க. முஆவியா ஒழிச்சா தான் இவங்களுக்கு எதிர்காலம், இல்லாட்டி பெரிய பாதிப்பாயிரும். அப்போ முஆவியாவோட சமரசமாக போயிட்டாங்கன்னு சொன்னால் முஆவியாவுடைய கை ஓங்கிரும். முஆவியாவை எதிர்த்து காலி பண்ணிட்டால் மட்டும்தான் இந்த உஸ்மானுடைய கொலைக்கு பழிதீர்க்கிறோங்கிற பேரில் நம்மளை காலி பண்ணாமல் விடுவார் என்ற ஒரு அடிப்படையில் இருந்த சில பேர் ஹாரிஜியாண்டு இவரை எதிர்க்கிறாங்க. நல்லா கவனிக்கணும். அலியை எதிர்க்கிற ஆளுக்கு இருக்கிறாங்களே, அவங்க எப்போ எதிர்க்கிறாங்க, முஆவியாவுக்கும் அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கும் சமரசம் ஏற்படுத்தணும்னு ஒரு முயற்சி எடுக்கிறாங்கல்ல, அந்த முயற்சி எடுக்கக்கூடிய நேரத்தில் இதை நாங்கள் ஏற்றுக்கிற மாட்டோம். அதுக்கு ஒரு வாதம் வைக்கிறாங்க. என்னது, இனில் ஹுக்குமு இல்லா லில்லாஹ், முடிவெடுக்கிற அல்லாஹ் கையில் தான் இருக்கிறது. நீ என்ன 2 நடுவரை வைக்கிற, 2 நடுவரை வைத்து நீ முடிவெடுத்த காரணத்தினால் உன்னை விட்டு நாங்கள் விலகி கொள்கிறோம்
அவர் கூப்பிடுறாரு போருக்கு வாங்கன்னு சொல்லி மாவியாவை எதிர்த்து போர் செய்ய மாட்டேன்ட்டாங்க. ஏற்கனவே நீ வந்துக்கிட்டு இன்னும் இறையச்சத்தோட உண்மையாக நீ போர் செஞ்சாய், இப்போ ஒரு நடிக்கிறதுக்கு போர் செய்கிறாய்ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம என்ன கேட்குறோம்னு கேட்டால், இந்த ஹாரிஜியா இவர் மீது பழி சுமத்துனாங்கிறிய ஹாரிஜியாவே வந்து இதுக்கு பிந்திலப்போ உண்டாகுறான். அந்த உஸ்மானை கொலை செஞ்சவங்களும் ஹாரிஜியா தான். அர்த்தத்தின்படி புரட்சி செஞ்சார்கள், ஒரு ஆட்சிக்கு எதிராக கிளர்ச்சி செஞ்சாருங்கிற அகராதி அர்த்த பிரகாரம் அவங்களும் ஹாரிஜியா தான். ஹாரிஜியான்னு ஒரு குரூப் பார்க்குறீங்கல்ல, ஒரு ட்ரேட்மார்க் கொடுக்குறீங்கல்ல, அந்த குரூப் எப்போ உண்டாகுது? அலியை எதிர்ப்பதற்குன்னு உண்டாக்கணும் கூட்டம் கிடையாது. அலியை ஆரம்பத்தில் எதிர்த்து கொண்டிருந்த ஒரு கூட்டம் கிடையாது. இவர் தான் சரியான ஆள் என்று சொல்லி இவர் பின்னாடியே இருந்த ஒரு கூட்டம், இவரோட சேர்ந்து கொண்டு எல்லா யுத்தத்திலையும் பங்கெடுத்த ஒரு கூட்டம். அந்த ஹாரிஜியாக்கள் என்ன செய்ய, அப்போ தான் வெளியேறும்போது ஹாரிஜியாக்கள் அலிக்கு எதிராக புரட்சி செஞ்சவர்கள்னு வருதுல்ல, அப்போ தான் ஹாரிஜியா பிரச்சனை வருது. அப்போ என்ன ஹாரிஜியாக்கள் கிளப்பி விட்டாங்க. ஹாரிஜியான் கிளப்புறான். ஹாரிஜியா இதுக்கு ஹாரிஜியாவில் உள்ளவங்கெல்லாம் இந்த கிளர்ச்சி பண்ணாங்கல்ல, அதில் உள்ளவங்களும் அதில் இருக்கிறாங்க. உஸ்மானை கொல்வதற்கு உள்ள கூட்டத்தில் உள்ளவனும் அதில் இருக்கிறான். அவங்க என்ன யோசிக்கிறாங்க என்று கேட்டால், இந்த யுத்தம் கை ஓங்கி அலியுடைய கை ஓங்கி விட்டால் காலத்துக்கு நம்மளை வந்து உஸ்மான் கொலைக்கு யாரும் தண்டிக்க முடியாது. உஸ்மான் கொலைக்கு தண்டிக்கிறது முஆவியா ஒரு ஆள் தான். அவர்கள் ஓங்கினால் நமக்கு ஆபத்து. இவர் என்ன செய்கிறார், சமாதானத்துக்கு போகிறார். அழித்து ஒழிப்பதற்கு நாங்கள் ரெடியாக வர்றோம், நாங்கள் வர்றோம் அப்படிங்கிறதுக்கு பிரிஞ்சாங்களா, அல்லது முன்னாடியே இருந்தாங்களா அந்த கூட்டம்? அந்த முஆவியாவோட சண்டை நடந்துச்சுல, சமரசம் நடந்துச்சுல, அந்த சமரசத்துக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ஹாரிஜின்னு இப்போ நீங்கள் சொல்லக்கூடியவர்கள் யாரோட இருந்தார்கள்? அலியோடு இருந்தார்கள். எந்த நிமிஷம் வரைக்கும்? நம்ம சமரசமாக போயிடுவோன்னு பேசுகிறாங்கல்ல, அந்த நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அலியோடு சேர்ந்து முஆவியா ஆட்களோட சண்டை போட்ட ஆளுக்கு யார்? இந்த கூட்டம். அப்போ ஹாரிஜியாங்கிறது கூட்டம் இல்லை, அலி எல்லாமே ஷியா தான், ஷியா அலி தான். அவங்க தான் இன்னொரு பிரிவாக பிரிகிறாங்க. ஷியாவாக இருந்தவர், அலியுடைய ஷியாவாக இருந்தவர்கள் தான் இன்னொரு பிரிவாக பிரிந்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் எதிர்க்கிறாங்க. எதிர்த்ததுக்கு பேர் அவங்கள ஹாரிஜியா. அவங்கள எதிர்த்து என்ன செய்கிறாருன்னா யுத்தம் செய்கிற ஒரு நிலைமை ஏற்படுது. இவருக்கு எதிராகவே அவங்க என்ன செய்கிறாங்க, கோவப்பட்டுக்கிட்டு அப்போ இவரை ஒழிச்சு கட்டணுங்கிற மாதிரி அவங்க கை நம்ம கை ஓங்கணுங்கிற மாதிரி வந்துட்டாங்க. அப்போ இந்த ஹாரிஜியான்னு எல்லாரும் சொல்லி, ஹாரிஜியான்னு யார்? அலியை எதிர்த்தவர்கள்ங்கிற யார்? அதுபோல் கொள்கை சிலது உண்டாக்கிட்டாங்க பின்னாடி, அது ஒரு விஷயம். ஹாரிஜியான்னு சொல்லப்பட்டவர்கள் மார்க்க விஷயத்தில் புதிய புதிய கொள்கைகள்லாம் பிற்காலத்தில் உண்டாக்குனாங்க, அது தனி விஷயம். ஆனால் இப்போ பஞ்சாயத்து வந்தது என்னென்னு கேட்டால், அவங்க எந்த கொள்கையில் இருந்தார் என்பதை அலி கவனிக்கவில்லை. நீ எவனை வேண்டாலும் இருந்துட்டு போ, என்னோட வா முஆவியாவை சண்டை போடுவோன்னு சேர்த்துக்கிட்டாரா இல்லையா? அவரோடு தானே எல்லோரும் போரிட்டார்கள். எதிர்த்த ஒரு செகண்டில் ஹாரிஜா கெட்ட கொள்கைன்னு நீங்கள் மாற்றுறீங்க. அலியை எதிர்த்த உடனேயே ஹாரிஜா இப்படி சில ஹதீஸுகளை கொண்டாந்து போடுவாங்க, ஹாரிஜா ஹதீஸுன்னு. அந்த ஹதீஸுக்கும் ஹாரிஜாவுக்கும் சம்மந்தமே இருக்காது. அது தனியாக அலியுடைய வரலாறு நான் சொல்கிறேன். அலியவருடைய வரலாறை சொல்லும்போது இந்த ஹாரிஜாவில் எவ்வளவு கள்ளத்தனம் செய்கிறார்கள், ஹாரிஜாங்கிற ஒத்த வார்த்தையில் இந்த வரலாற்று அநீதியை மறைக்க பார்க்குறார்கள். ஹாரிஜியாவும் அலியோடு இருந்தவர்கள் தான். எது வரைக்கும் இருந்தவர்கள்? முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு இருந்த வரைக்கும் இருந்தவர்கள் தான். அதுக்கு ஆதாரம் வேணும்னு சொன்னால், முஸ்னது அகமதில் ஃபைன்ன அலியன் லம்மா காத்தம முஆவியா, அகமதில் வரக்கூடிய சரியான ஹதீஸ். அதாவது அலி அவர்கள் முஆவியாவிடத்தில் ஒரு உடன்படிக்கை எடுத்துக்கொண்ட பொழுது வஹக்கமல் ஹக்கமைனி, 2 நடுவர்களை நியமித்தார்கள். நியமித்த உடனே ஹரஜ அலைஹி சமானியத்து ஆலாஃபின் மின் குர்ராயின் நாசி, அப்போது 8000 பேர் அந்த கூட்டத்தில் இருந்தவர்கள் அலிக்கு எதிராக புரட்சி செய்தார்கள். அலியோடு இருந்த ஒரு 8000 பேர் எப்போ எதிர்த்து ஹாரிஜி ஆகுறாங்க? இது அகமதில் வரக்கூடிய ஹதீஸு. அப்போ எப்போ ஆகுறாங்கன்னா, இன்ன அலியன் லம்மா காத்தபு முஆவியா, முஆவியாவிடத்தில் எழுத்து மூலமாக உடன்படிக்கை, அலி சண்டை வேணாம்ன்றது, சண்டை நிறுத்த ஒப்பந்தம் செய்த பொழுது ஹக்கமல் ஹக்கமைனி, 2 நடுவரை, இங்கிட்டு ஒன்று அங்கிட்டு ஒன்று, 2 நடுவரை அவர் நியமித்த பொழுது ஹரஜ அலைஹி சமானியத்து ஆலாஃபின் மின் குர்ராயின் நாசி, நன்கு ஓதக்கூடியவர்களாக இருந்த ஒரு 8000 பேர் இணைஞ்சாங்க. அவர்கள் அலிக்கு எதிராக புரட்சி செய்தார்கள். அலியுடைய இந்த முடிவுக்கு எதிராக புரட்சி செஞ்சார்கள். அதுக்கு முந்தைய அவங்க யாராக இருந்தாங்க? அலியோடு தான் இருந்தாங்க. அலியோட சேர்ந்து அனுப்ப முஆவியாவோட சண்டைக்கு போனாங்க. அதே மாதிரி நசலூபி அர்லின் யுகாருலுஹா ஹரூரா,
ஹரூரா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பகுதியில் போய் மொத்தமாக அசம்பிள் ஆகிட்டாங்க. ஜானிபில் கூஃபாவில் இருக்குது. அப்போ அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் தான் அவங்க புறப்பட்டார்கள்ங்கிறது அகமதில் இருக்கிறது. அதாவது அல்லாஹ்வுக்கு தவிர யாருக்கு அதிகாரம் இல்லை, நீ வந்து 2 நடுவர்களை ஏற்படுத்திட்டா, அல்லாஹ் தான் தீர்ப்பளிக்கணும், அல்லாஹ் வந்து உன்னை ஜனாதிபதி ஆக்கிட்டான், அதை எவனாலையும் உடைக்க முடியாது, நீ எப்படி இறங்கி போகலாம் அப்படின்னு ஒரு வாதம் பண்ணுறாங்க. அப்போ அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, இது வந்து கலிமத்து ஹக்கின் உரீத பிஹல் பாத்தில், இது அதிகாரம் அல்லாஹ்வுக்கு தான் என்பது நல்ல சொல்லு தான், ஆனால் தப்பான அர்த்தத்தில் பயன்படுத்துகிறாங்க. கலிமத்து ஹக்கின், இது ஹக்கான உண்மையான பேச்சு தான், இது உரீத பிஹல் பாத்தில், இதை கொண்டு பாத்தில் தப்பான ஒரு கருத்து என்ன செய்யப்படுது கொடுக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு விவாதம் பண்ணுவாங்க. அப்போ இந்த ஹாரிஜியாக்களுக்கும் இவருக்கும் உள்ள அந்த பஞ்சாயத்துகளை நம்ம அதில் என்ன செய்வோம், நம்ம பேசிக்கிடுவோம். அலி ரலியல்லாஹு வரலாறு வரும் பொழுது இந்த ஹரூரியா போர், ஜம்மல் எல்லாமே வரும், அதில் நம்ம பேசிக்கிடுவோம். இப்போ எதுக்கு சொல்கிறோம்னு கேட்டால், இந்த ஹாரிஜியான என்ன எப்போ உண்டானுச்சுன்னு கேள்விங்கள்ட்ட என்னையை பிடிச்சி ஹாரிஜாங்கிறாங்க. ஹாரிஜியான்னு எதுக்கு ஒரு ஹாரிஜியாக்கள் சொல்லலாம். ஹாரிஜியாக்கள் இந்த குற்றச்சாட்டை வைக்கவே இல்லை. அவன் நாங்கள் தான் கொன்றோன்னு பெருமை அடிக்கிறவங்க ஹாரிஜியா. உஸ்மானை கொன்ற கூட்டத்தில் உள்ளவங்க அவங்க வந்து அலி மீதெல்லாம் அந்த குற்றத்தை சுமத்தலை, பழியெல்லாம் சுமத்தலை. அப்போ ஹாரிஜியாங்கிற ஒரு விஷயத்துக்கு அடிப்படை ஞானம் கூட இல்லாமல் ஹாரிஜியாங்கிற ஒரு கூட்டமே உண்டானதை எப்போ அலி முஆவியா அலியோடு இருந்தவர்கள் இவர்கள் அவங்களுடைய கொள்கைக்காக வேண்டி அலி அவரை வெறுக்கலை, கெட்ட கொள்கைன்னு பின்னாடி சொல்லிக்கிறீங்க. அந்த கெட்ட கொள்கை உள்ளவன் யாரோடு இருந்தான்? அலி ரலியல்லாஹு அன்ஹு இருந்தான். எல்லா யுத்தங்களையும் அவரோடு சேர்ந்து போர் செய்தான். பல ஆயிரக்கணக்கில் அவங்க இருந்தாங்க. அவனும் என்ன செய்கிறாங்க என்று கேட்டால், வந்து சமரசம் ஏற்படும் பொழுது நீ சமரசத்துக்கு போகக்கூடாது, சமரசம் போனீங்கன்னா உன்னை எதிர்ப்போம். சமரசத்துக்கு எதிர்த்து தான் ஹாரிஜியா என்கிற ஒரு கூட்டம் உண்டாகி ஹரூரியா கண்டு அவங்களுக்கு பேர் வரலாறுல. ஏன்னு கேட்டால் ஹரூராங்கிற ஒரு ஊரில் போய் ஒன்றா குடியேறிட்டாங்க. அங்கேருந்து அந்த தளம் வைத்து கொண்டு ஹரூரா மீது அலி படையெடுத்து போய் நெஞ்சார், அவங்கள அழித்தார். பெரிய 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 பயங்கரமான யுத்தம், அதெல்லாம் பிறகு பார்ப்போம். அப்போ ஹரூரியாவோட சண்டை நடந்ததுக்கு காரணமே வந்து நம்மளோட சேராமல் போயிட்டாங்களே, புரட்சி பண்ணிட்டாங்களே என்பதற்கு நடந்த ஒரு யுத்தம். அது கொள்கை சார்ந்த யுத்தமாக பிறகு சித்தரிக்கிறாங்க. அது அவருக்கு ஆட்சி எதிர்த்ததற்காகத்தான் அந்த ஹரூரியா. இப்போ நம்ம கேட்பற கேள்வி என்னென்னு கேட்டால், ஹாரிஜியாக்கள் இட்டு கட்டின கதைகளை சொல்லி கொண்டு நம்மளை ஏமாத்துக்கிறார்கள்னு பேசுகிறானுவங்க. அப்போ ஹாரிஜியாண்டா என்ன? ஹாரிஜியாவுடைய கொள்கை என்ன சொல்லு? ஹாரிஜியாவுடைய கொள்கை வந்து அலிதான் உஸ்மானை கொன்றார் என்பது தான் ஹாரிஜியா கொள்கையா? அவன் தான் உஸ்மானை கொன்றது சரிங்கிறத அவனுடைய கொள்கை. அவன் அலிமேல நாங்கள் தான் பெருமையாக சொல்லக்கூடியவன். அதனால் இந்த ஹாரிஜியாங்கிற ஒரு வாதத்தின் பக்கமே என்ன செய்கிறாங்க, நம்மளை ஏமாத்துகிறார்கள் என்றதுனால இது எல்லாமே முடிஞ்சிருச்சு.